ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தேரபினுடைய நெக்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இந்த எபிசோட் பார்க்காதவங்க கீழே லிங்க் கொடுத்துருக்கோம், டச் பண்ணி பாருங்கள். ஹலோ ஆல். போன பார்ட்டில் நம்ம இதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தோன்னா அந்த வேலைக்காரி வந்து அவங்க அம்மாட்ட சொல்ல வந்திருப்பா, இந்த மாதிரி ஹையா ரூம்லேருந்து இந்த பொருள்லாம் நான் எடுத்தேன் அப்படின்ட்டு. இதோட முடிச்சிருந்தேன். இந்த பாட்டை வாங்க பார்க்கலாம். ஹையா இதை பார்த்துட்டு அவளை தனியாக கூட்டிகிட்டு போயிடுவா. நீ என்ன சொல்ல போன அப்படின்ட்டு கேட்குறதுக்கு. அது விட்டுட்டு அவங்க அம்மா பார்த்துட்டு என்ன இங்கே நடக்குது அப்படின்னு கேட்குறப்ப, இல்லை நான் என்னோட ரூமை க்ளீன் பண்ண சொன்னேன், அவள் க்ளீன் பண்ணிட்டேன்னு என்கிட்ட சொல்ல வந்தா, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு போயிடுறாங்க. இவன் வந்து இனிமேல் இந்த மாதிரிலாம் எந்த ஒரு காரியமும் நீ பண்ணக்கூடாது, நீ எனக்காண்டி வேலை பார்க்கணும், அப்படி இல்லை இது நான் தான் பண்ணேன், நீ வெளில போய் சொல்ல போனேன்னு வச்சுக்கோவேன், இதை நான் அப்படியே மாற்றிடுவேன், இதை நீ தான் இந்த வீட்டுக்கு பண்ணியிருக்க அப்படின்ட்டு. நான் பண்ணேன்னு தெரிஞ்சால் இந்த வீட்டை விட்டு மட்டும்தான் என்னை அனுப்புவாங்க, இதுவே நீ பண்ணேன்னு தெரிஞ்சால் உன்னோட உயிரையே இந்த வீட்டிலேருந்து எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி மிரட்டி அவளை வந்து நான் உனக்கு காசு கொடுக்குறேன், நீ எனக்காண்டி வேலை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவான். இந்த சைடு முர்த்தசம் கோவத்தில் இங்கிட்ட அங்கிட்ட நடந்துட்டு இருப்பான். அப்போ அவங்க அம்மாக்காரி வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்குறப்ப, இந்த மாதிரி நம்ம லேண்டில் வந்து பாதுகாப்புக்கு போட்டிருந்த 3 பேரை கொலை பண்ணிட்டாங்க, இது கண்டிப்பாக அந்த மாலிக் பண்ண வேலையாக தான் இருக்கும், நான் அவனை கண்டிப்பாக சும்மா விடவே மாட்டேன், நான் மட்டும் இப்போ ஊருக்கு போனேன்னு வைங்களேன், அவனை என்னோட கையாலேயே சுட்டு கொலை பண்ணும் அளவுக்கு எனக்கு கோவம் வருது அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான். அதுக்கு வந்து சொல்கிறாங்க, இல்லை நீ பொறுமையாரு, என்ன நடந்துச்சு நம்மளுக்கு தெரியாது, நம்ம அங்கே போய் என்ன ஏதுன்னு விசாரிச்சாதான் தெரியும் அப்படின்னு சொல்கிறப்ப, இல்லைம்மா நான் இப்போ உடனே அங்கே கிளம்பி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்ப போகிறான். அப்போ அவன் வந்து யாரையாவது துணைக்கு கூட்டிகிட்டு போ, நான் உனக்கு ஃபோன் பண்ணா நீ கண்டிப்பாக எடுக்க மாட்டாங்க, என்ன தான் நடக்குது நான் தெரிஞ்சுக்கணும்ல அப்படின்னு சொல்கிறான். இல்லைம்மா என் கூட யாரும் வர வேணாம் அப்படின்னு அவன் சொல்கிறா. அப்போ ஹையா வந்து இல்லைம்மா நான் போகிறேன், நான் உங்களுக்கு அங்கே என்ன நடக்குதுன்னு அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோன்னே, சரி ஹையா நீ அவன் கூட போயிட்டு வா, நான் உனக்கு கால் பண்ணுறப்பனா நீ எடுத்து என்ன ஏதுன்னு எனக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவன் கூட சேர்த்து அமுச்சு வச்சிடுறான். அவங்க அம்மாக்காரி வந்து அவனோட ரூமுக்கு போய் ஒய்ஃபை எழுப்பலாம், அதாவது மீரப்பை எழுப்பலாம் அப்படின்ட்டு போகிறா. திட்டிக்கிட்டே போகிறா, எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு இன்னமும் எந்திரிக்காமல் என்ன பண்ணிகிட்டு இருக்கா, ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறா ஏது பண்ணுறான்னு கூட கண்டுக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் ஸ்க்ரீனாக விளக்கி விட்டுட்டு இருக்கா. அப்போ அவள் எந்திரிச்சு உட்காந்து, இல்லைம்மா எனக்கு லைட்டாக தலைவலிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னேன், உன்னோட ஆக்டிங்லாம் போதும் நிப்பாட்டு, எந்திரிச்சு கிளம்பு ஒழுங்க அப்படிங்கிறா. ஏம்மா என்னாச்சு அப்படின்னு கேட்குறப்ப, முதல்ல எந்திரி அப்படின்னு சொல்கிறப்ப இவளுக்கு வாமிட் வர மாதிரி இருக்குது. இவள் டக்குன்ட்டு பாத்ரூமில் போய் வாமிட் எடுக்கிறத பார்த்துட்டு இவளுக்கு ஒரே ஹாப்பினஸ் ஆயிடுது. ஏன்னா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்னு இவன் நினச்சிக்கிட்டு வெளில வந்து அவளை உட்கார வச்சோன்னே, உட்காருமா உட்காரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை உட்காரு, இப்படி தாம்மா இருக்கும் இந்த டயத்தில், ஒன்றும் ஆகாது சரியா, நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொன்னி, என்னம்மா என்ன ஆச்சு அப்படின்னு அவள் கேட்குறப்ப, நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சு போச்சுமா, அதனால நீ ஒன்றும் கவலைப்படாத, நீங்கள் உட்காரு, இந்த விஷயத்த நீ எனக்கு சொன்னோன்னே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குமா, நான் உடனே போய் எல்லாத்துக்கும் இந்த கிராம பக்கத்தில் இருக்க எல்லாத்துக்கும் வந்து நான் சாப்பாடு கொடுக்க போகிறேன், உங்களுக்கு தேவையான எல்லாமே இன்றைக்கி நான் ஃபுல்லாக கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷத்தில் அவள் அங்கேருந்து போயிடுறா. இவ சொல்ல வரா, இல்லைம்மா நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்கிற குறைட்டா அவள் அங்கேருந்து போயிடுறா. இவ வந்து நேற்று சாப்பிட்ட ஃபுட்னாலே எனக்கு அலர்ஜி ஆயிடுச்சு, இது கூட புரியாமல் இவங்க இப்படி பண்ணுறாங்களே, நான் சொல்கிறதே இவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி இவன் உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்கா. அப்படியே அடுத்த சீனில் முர்த்தசமும் ஹையாவும் காரில் போயிட்டு இருக்காங்க. அப்போ ஹையா வந்து முர்த்தசம்மை வேணுக்குமே வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்கா. இந்த மாதிரி பார்த்தியா உன்னோட ஒய்ஃப் மீரை வந்து நீ ஊருக்கு போகிறேன்னு சொல்கிறது கூட தெரியாமல் தூங்கிட்டு இருக்கா, அவள் எவ்வளோ பெரிய ஒரு சோம்பேறியாக இருக்கா, நீ இவ்வளோ போயா மேரேஜ் பண்ணியிருக்க, இவ்வளோ போயா நீ லவ் பண்ணுற அப்படின்னு கேட்குறா. அதுக்கு அவளுக்கு நேற்றுலேருந்தே உடம்பு சரியில்லை, அதனால் அவள் இன்றைக்கி தூங்கிட்டு இருக்கா, வேற ஒன்றும் இல்லை அப்படிங்கிறான். நீ அவளுக்கு எப்போ பார்த்தாலும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இரு, ஆனால் நீ பண்ணுற சப்போர்ட் அவள் உனக்கு கொஞ்சமாவது பண்ணுறாளா, நீ பண்ணுற லவ் அவள் மேலே கொஞ்சமாவது காட்டுறாளா, என்ன தான் நீ பண்ணுற அப்படின்ட்டு அவள் சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி ஓகே, நீ வந்து என்னோட சிஸ்டருக்கு ஃபோன் பண்ணு, மீரப்ப எந்திரிச்சிட்டாளா இல்லையான்னு தெரில, அவள் எந்திரிச்சிட்டானா எப்படி இருக்கா அப்படின்னு கேட்குறதுக்கு நான் கூப்பிடணும் அப்படிங்கிறான். இவன் வந்து நீ இப்பயும் அவளை பற்றி தான் யோசிப்பியா, நீ கொஞ்சம் அமைதியாகவே இருக்க மாட்டியா அப்படின்னு கேட்குறப்ப, நீ ஃபோன் பண்ணுறியா இல்லையா அப்படின்னு கேட்குறான். ஓகே அப்படின்ட்டு ஹையா சொல்லிட்டு ஃபோன் பண்ணலான்னு போகிறப்ப, இல்லை இப்போ நம்ம அவன் சிஸ்டருக்கு ஃபோன் பண்ணால் அவள் கண்டிப்பாக மீரப்பிட்ட கொண்டு போய் கொடுத்துருவா, இது வந்து எனக்கும் முர்த்தசஸ்க்குமான டைம், நான் கண்டிப்பாக இதில் மீரவை உள்ளே கொண்டு வர விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவள் வந்து அந்த வேலைக்காரிக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி இருக்கியா நீ அப்படின்னு கேட்குறப்ப, நான் தாம்மா பேசுகிறேன் அப்படின்னு. இல்லை நீ வந்து முர்த்தசஸோட சிஸ்டர் தானே, நான் அவங்கள்ட்ட தான் பேசணும் அப்படிங்கிறப்ப, இல்லைம்மா நான் அப்படின்னு, நான் சொல்கிறத மட்டும் நீ கேளு அப்படின்ட்டு சொல்லிட்டு, இந்த மாதிரி மீரவை என்ன பண்ணுறா அப்படின்னு கேட்குறப்ப, தூங்கிட்டு இருக்கா அப்படின்னு. சரின்னு அவள் ஃபோனை வச்சிடறான். அப்போ வந்து முர்த்தசஸ் அவள் தூங்கிட்டு இருக்கா, இன்னும் அவள் எந்திரிக்கவே இல்லையா அப்படின்னு சொன்னனையும், சரி ஓகே அவள் எந்திரிச்சானே எனக்கு அவளே கூப்பிடுவா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் விட்டுடுறான். அப்புறம் இவங்க 2 பேரும் ட்ரை பண்ணி ஊருக்கு போயிட்டு இருக்காங்க. இங்கே மீரவை உட்கார வச்சு வர ஏழைங்களுக்கெல்லாம் அவங்க காசு துணிமணி இதெல்லாம் வாங்கி கொடுத்துட்ருக்காங்க. அப்போ மீரப் வந்து, ஹையா எங்கம்மா, முர்த்தசஸ் எங்கம்மா அப்படின்னு கேட்குறப்ப, முர்த்தசஸ் இந்த மாதிரி கிராமத்தில் ஒரு சின்ன பிரச்சனை நடந்திருக்கு, அது என்னன்னு ஏதுன்னு பார்க்க போயிருக்கான் அப்படின்ட்டு அவள் சொல்கிறா. ஹையா எங்க அப்படின்னு கேட்குறப்ப, இந்த மாதிரி அவளை வந்து என்னதுன்னா உன்னோட ஹாப்பினஸான நியூஸை தெரிஞ்சுக்கிட்டனால அவளை நான் வந்து பக்கத்தில் இருக்க தர்கா காமிச்சு வச்சுருக்கேன், போய் அங்கே வந்து அவள் தேவையான வேலைகள்லாம் பார்த்துட்டு அங்கே இருக்க ஏழைங்களுக்கெல்லாம் அவள் வந்து காசு உங்களுக்கு தேவையான பொருள் இதெல்லாம் கொடுத்துட்டு வருவா, சேரிட்டிக்காண்டி நான் அவளை அமுச்சு வச்சுருக்கேன்
அப்படின்ட்டு சொல்கிறா. அப்படியே இந்த சைடு நெக்ஸ்ட் சீனில் என்ன காட்டுறாங்கன்னா, முர்துசஸ் வந்து கிராமத்துக்கு போயிடுறான். அங்கே இறந்து போனவங்க வீட்டுக்குள்ளே போய் பார்க்குறப்ப 3 பேர் இறந்து போய் உடலை சுற்றி வச்சுருக்காங்க. இதை பார்த்தா அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. அங்கே நின்றவங்கள்ட்ட அவன் பிடிச்சி அழுதுகிட்டே சொல்கிறான், கண்டிப்பாக இந்த கொலை பண்ணவங்களுக்கு நான் சும்மா விடவே மாட்டேன். அந்த கண்டிப்பாக ஜுபேர் மாலிக்கா தான் இருக்கும். அவனை நான் கண்டிப்பாக சும்மா விடவே மாட்டேன். நீங்கள் வேணால் பார்த்துக்கிட்டே இருங்களேன். இந்த வீட்டில் இருக்க துக்கம் அந்த வீட்டில் கண்டிப்பாக வந்து சேரும். இன்னும் கொஞ்ச நாள்ல அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஹயா வில்லேஜில் இருக்க வீட்டுக்குள்ளே உள்ளே போகிறா. அங்கே ஒர்க் பண்ணுற ஒரு ஓல்டு லேடி, என்னம்மா நீ வந்திருக்க, மீரப் வரலையா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு அவள், மீரப் தான் வரணுமா என்ன, நானும் இந்த வீட்டுக்கு வரலாம், இது என்னோட வீடும் கூட தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். அங்கே எல்லோரும் உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு இவளுக்கு கோவம் வந்துடுது. எதுக்காண்டி எல்லோரும் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கீங்க, இறந்து போனதும் முடிஞ்சு போச்சு, இதுக்கு என்ன பண்ண முடியும், எனக்கு இப்போ மருதாணி வைக்கணும்னு தோணுது, போய் மருதாணி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஓல்டு லேடியை திட்டி அமுச்சு விட்டுடுறா. அவளும், இல்லைம்மா இது வந்து துக்க வீடு, அதெல்லாம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அதெல்லாம் கிடையாது, எனக்கு கண்டிப்பாக வேணும், நீ போய் எடுத்துகிட்டு வா போ அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுறான். இந்த சைடு மீரபோட ரூமுக்கு அந்த வேலைக்காரி வந்து ஃப்ரூட்ஸ்லாம் கட் பண்ணி தரலான்ட்டு வரா. இவன் வந்து, எனக்கு இப்போ எதுவும் வேண்டாம், எனக்கு எதுவும் சாப்பிட தோணலை அப்படிங்கிறா. இல்லைம்மா, நான் எனக்கு வந்து அம்மா ஆர்டர் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி உங்களுக்கு தேவையானதெல்லாம் நான் எடுத்து கொடுக்கணும், உங்கள் கூட நைட்டு தூங்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறா. இல்லை எனக்கு வேண்டாம், நானே தூங்கிக்கிறேன் அப்படிங்கிறா. இல்லைம்மா, அம்மா சொல்கிறத நான் கேட்காம இருந்தால் அம்மா என்னை கண்டிப்பாக அடிப்பாங்க அப்படின்னு சொல்கிறா. சரி ஓகே. ஹயா எங்க இவ்வளோ நேரமாயும் காணோமே, இன்னும் சேரிட்டி கொடுத்துட்டா இருக்காங்க அப்படின்னு கேட்டேனே. சேரிட்டியா, இல்லையே, ஹயா மேடம் வந்து முர்தசா சாரோட வில்லேஜ் போயிருக்காங்களே அப்படின்னு இவளுக்கு கோவம் வந்துடுது. அப்படியா, என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு. ஆமாம் மேடம், வில்லேஜில் ஒரு சின்ன பிரச்சனை, அதனால அவங்க போயிருக்காங்க அப்படின்னு. இப்போ நான் உடனே அங்கே கிளம்பணும், டிரைவரை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறா. இல்லை மேடம், இந்த மாதிரி டயத்தில் நீங்கள் அங்கே போகக்கூடாது, இருங்க இங்கேயே அப்படிங்கிறனே. இல்லை நான் கண்டிப்பாக போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிளம்ப ஆரம்பிச்சிடுறா. அப்படியே இந்த சைடு பார்த்தா ஹயா வந்து மீரப் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்கான். அப்போ முர்துசம் அங்கே வரான். இது வந்து மீரப்னு நினச்சிட்டு அவன் பின்னாடி இருந்து கூப்பிட வரப்ப பார்த்தா ஹயா அப்படின்னு தெரிஞ்சுட்டு, நீ எதுக்கு இவ ட்ரெஸ் போட்டிருக்க அப்படின்னு கேட்குறப்ப, நான் இந்த மாதிரி ஊர்லேருந்து வரும்போது டக்குன்னு கிளம்பி வந்தனால ட்ரெஸ்ஸை எடுக்காமல் வந்துட்டேன், அதனால தான் மீரப்போட ட்ரெஸ்ஸை இங்கேருந்து எடுத்து போட்டிருக்கேன் அப்படின்னு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவன் இங்கே திரும்பிடுறான். அந்த வேலைக்காரி அந்த டயத்தில் போய் அவங்க அம்மாட்ட சொல்லிடுறான், இந்த மாதிரி வந்து மேடம் வந்து சொல்ல கேட்காம ஊருக்கு கிளம்பி போயிட்டுருக்காங்க அப்படின்னு. அச்சோ இது பெரிய தப்பாயிருச்சு, அங்கே போய் ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா இவ்வளோ இந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இங்கே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இந்த சைடு பார்த்தா நம்ம ஹயா வந்து கண்ணில் தூசி விழுந்த மாதிரி நின்று சீன் போட்டுட்ருக்கா. அப்போ வந்து கரெக்டாக இவன் முர்தசஸ் வந்து கண்ணில் என்னாச்சு அப்படின்னு கேட்குறப்ப, தூசி விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவன் ஊதி எடுக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறப்ப கரெக்டாக அந்த டயத்தில் மீரப் உள்ள வந்து அவள் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிறா. இதை பார்த்து ஹயாக்கு சந்தோஷமாயிருச்சு. அப்பாடா, இப்போயாவது இவங்க கூட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு, இனிமேலாவது இந்த வீட்டை விட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லி அவங்க நின்று யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ மீரப் வந்து அவள்கிட்ட வந்து கத்துறான், முர்தசஸ் இந்த மாதிரி நீ இப்படி ஒரு இல்லீகலாக ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுருக்கணும் அப்படின்னு நினச்சினா எதுக்கு நான் மேரேஜ் பண்ண அப்படி இப்படின்னு அவள் கத்துறா. அதுக்கு முர்தசம், இல்லை நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு, நீ என்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கணும்ல, நீ ஹயா கூட வந்திருக்கேன்ட்டு நீ என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்ட்டு கத்திக்கிட்டு இருக்கா. இவன் கத்திட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறா. அவள் முர்தசம் வந்து பின்னாடியே நில்லுன்னு கேட்க அவள் சொல்லாமல் போயிடுறா. அப்போ அந்த டயத்தில் ஓல்ட் லேடி வந்து, இந்த மாதிரி இந்த பிரச்சனைலாம் நடந்துச்சு மேடம், இங்கே நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க, அதனால தான் வந்து இவங்க இங்கே வந்திருக்காங்க, இந்த மாதிரிலாம் உங்களுக்கு புரியாது, நான் பொறுமையாக உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு உட்கார வச்சு அவளுக்கு பொறுமையாக சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த டயத்தில் முர்தசஸ்க்கு கால் வருது. அட்டன் பண்ணி பார்த்தா அவங்க அம்மா தான். இந்த மாதிரி மீரப் அங்கே வந்துட்டாலாம்ல, நீ அவளுக்கு பத்திரமா பார்த்துக்கோ, காலையில் கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஃபோனை வச்சு அப்புறம் ஹயாவை கூட்டிகிட்டு வந்து, இந்த மாதிரி நம்ம 2 பேருக்குள்ளே என்ன நடந்துச்சு, நான் உனக்கு ஹெல்ப் பண்ண தானே வந்தேன், இதை நீ மீரப்ட்ட சொல்லணும் அப்படின்ட்டு கூட்டிகிட்டு வரான். அவளும் வந்து நின்று சொல்லிக்கிட்டு இருக்கா, இந்த மாதிரி வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண தான் முர்தசஸ் வந்தான், நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்ட அப்படின்ட்டு அவள் சொன்னனையும் அங்கேருந்து மீரப் சரி ஓகே நீங்கள் இருந்து போ அப்படின்னு சொல்லி அவன் அமுச்சு வச்சிடுறான். அதுக்கப்புறம் முர்தசஸை கூப்பிட்டு, இந்த மாதிரி பிரச்சனை நடந்துச்சு, நீ ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை, நீ சொல்லியிருந்தா நானும் உன் கூட வந்து ஹெல்ப் பண்ண வந்திருப்பேன்ல இங்கே அப்படின்னு சொன்னனையும், நீ ஏன் உடம்பு சரியில்லாமல் இருந்த, அதனால தான் உங்ககிட்ட நான் சொல்லலை அப்படின்னு. சரி ஓகே அப்படின்ட்டு அங்கேருந்து காலையில் ஆனனே 2 பேர் கிளம்பி இங்கே சிட்டிக்கு வர ஆரம்பிச்சிடுறாங்க. சிட்டிக்கு வந்ததுக்கப்புறம் எல்லோரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அம்மாக்காரி வந்து ஹீரோ கிட்ட கேட்குறா, இந்த மாதிரி வந்து உன்னோட ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, உனக்கு இது தெரியாதுல்ல, இந்த ஹாப்பி நியூஸை உன் ஒய்ஃப் என்கிட்ட சொன்னேன்னா எவ்வளோ சந்தோஷப்பட்டேன்னு தெரியுமா அப்படிங்கிறப்ப ஹீரோக்கு ரொம்ப ஷாக்கிங் ஆயிடுச்சு. என்னது ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளா அப்படின்ட்டு. அவன் அவளை பார்க்குறான். பார்த்துட்டு உண்மையா அப்படின்னு கேட்டனையும் ஆமாம் அப்படின்ட்டு இவளை சொல்லிடுறான். இவன் டக்குன்ட்டு அவனை ரூமில் இழுத்துட்டு போய் உட்கார வச்சு, என்ன பேசுகிற நீ, நம்ம 2 பேத்துக்குள்ளே ஒரு கான்ட்ராக்ட் இருக்குல்ல, நான் உன்னை டச்சே பண்ணக்கூடாதுன்ட்டு, அப்புறம் எப்படி நீ ப்ரெக்னெண்ட்டாக இருப்பேன்ட்டு அந்த கான்ட்ராக்ட் பேப்பரை எடுத்து காட்டுறான். அதுக்கு இவன், நிப்பாட்டு, நீ தேவையில்லாமல் பேசாத, என்னோட கேரக்டரை தப்பாக பேசுகிற நீ, நம்ம 2 பேத்துக்குள்ளே இருக்க கான்ட்ராக்ட் தான்,
நம்ம முந்தானேத்து நைட்டு வந்து போய் வெளியில் நம்ம சாப்பாடு சாப்பிட்டது எனக்கு சேரலை, அதனால நான் வந்து வாமிட் எடுத்தேன். உங்கள் அம்மா அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. இதுக்கு மேலே நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு அவங்க உட்காந்து பேசிகிட்டு இருப்ப அவங்க அம்மா வந்து கதவு தட்டுற சத்தம் கேட்குது. அப்போ முர்த்தசஸ் டக்குன்னு அந்த கான்ட்ராக்ட் பேப்பரை எடுத்து ஒழிச்சு வச்சுட்டு கதவை திறக்கிறான். அவங்க அம்மா வந்து ஃப்ரூட்ஸ் கட் பண்ண கொடுத்து, சாப்பிடுமா, இந்த மாதிரி டயத்தில் நீ அடிக்கடி ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அங்கேருந்து போயிடுறா. இவங்க 2 பேரும் பார்த்துட்டு இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்காங்க. அப்படியே நெக்ஸ்ட் சீனில் எங்கிட்ட காட்டுறாங்க, நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு இருப்பான்லாம், அவன் வந்து ஹீரோயினோட ஃபோட்டோவை ரூம் ஃபுல்லாக ஒட்டி வச்சுட்டு உட்காந்துருக்கான். அப்போ மீரப்க்கு அவன் ஃபோன் பண்ணுறான். மீரப் ஃபோனை எடுக்கலான்னு போகிறப்ப அங்கே ஹையா வந்துடுறான். அதை பார்த்துட்டு இவன் ஃபோனை வந்து எடுத்து மறைச்சி வச்சிருக்கா. ஹையா வந்து என்னதுன்னு கேட்குறா. ஒன்றும் இல்லை, நீ இந்த இடத்து போ அப்படிங்கிறான். இவன் வந்து கண்டிப்பாக ஏதோ நீ மறைக்கிற, நான் கண்டுபிடிச்சே அவன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அங்கேருந்து போயிடுறான். அப்படிங்கிட்டு நெக்ஸ்ட் சீனில் என்ன காட்டுறாங்கன்னா, அவன் வந்து நான் உன்கிட்ட தனியாக பேசணும், நான் உன்னை மீட் பண்ணணும், நீ வரியான்னு கூப்பிட்றப்ப இல்லை நான் வரல அப்படிங்கிறான். எனக்கு தெரியும் நீ இப்போ எந்த சுச்சுவேஷனில் இருக்க அப்படின்ட்டு, நான் கண்டிப்பாக உன்கிட்ட பேசியே ஆகணும், அதனால வா அப்படின்னு சொன்னோன்னே இவளும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரும் பேசிகிட்டு இருக்கப்ப அந்த பையன் சொல்கிறான், இந்த மாதிரி வந்து எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், சின்ன வயசுல இருந்தே எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், நம்ம காலேஜ் ஒன்றா படித்தப்ப நான் உன்கிட்ட லவ்வை சொல்லலாம் தான் நினச்சேன், ஆனால் அதுக்கூட இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு இவன் இல்லை நிப்பாட்டு, நான் வந்து உன்னை ஒரு நல்ல ஃப்ரெண்டாக தான் பார்த்தேன், இப்போ என்னோடய ப்ராப்ளம்ஸை வந்துட்டு ஷேர் பண்ணணும்னு நினைக்கும் போதே ஒரு ஃப்ரெண்டாக தான் ஷேர் பண்ண நினைக்கிறேன், நீ அந்த மாதிரி ஒரு தாட்டாக இருந்தால் என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்கிறான். இவன் வந்து ஓகே நான் அந்த மாதிரிலாம் நினைக்கல, நம்ம ஃப்ரெண்ட்ஸாகவே கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நீ இப்போ இந்த மேரேஜ்லேருந்து வெளியில் வந்து தான் ஆகணும், ஏன்னா இது உனக்கு பிடிக்காத மேரேஜ், நீ எப்படிப்பட்ட ஒரு பொண்ணு, ஒரு ஸ்ட்ராங்கான பொண்ணு, நீ நம்ம ஊரில் இருக்கப்போ எவ்வளோ ஸ்ட்ராங்காக ஒரு விமன்ஸ்க்கு ஏதாவது பிரச்சனைனா பேசுவேன், இப்போ நீயே இவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனையில் இருக்க, கண்டிப்பாக நம்ம இந்த டிவோர்ஸை உனக்கு அப்ளை பண்ணி நான் வாங்கி தரேன் அப்படிங்கிறான். அதுக்காக இப்போ நான் இருக்க சுச்சுவேஷனில் டிவோர்ஸ் வாங்குறதுக்கு வாய்ப்பே இல்லை, அதனால இதை நம்ம அப்புறமேலுக்கு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கப்ப ஹீரோயினோட ஃபாதர், அதாவது அவளோட பயாலஜிக்கல் ஃபாதர் வந்து இதை பார்த்துடுறான். பார்த்துட்டு யாருவன் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு அவளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரான். அப்போ வந்து அவங்க அம்மா பார்த்துட்டு நீ எங்கே போயிருந்த அப்படின்ட்டு கேட்குறா. அதுக்கு இவன் நான் தான் டாக்டர் செக்கப்புக்கு கூட்டிகிட்டு போனேன் அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். அதுக்கு அவங்க மாபேகம் என்ன சொல்கிறாங்கன்னா, சரிம்மா இனிமேல் பார்த்து கேர்ஃபுல்லாக இரு, எங்கே போனாலும் என்னையும் கூட கூட்டிகிட்டு போ, நீ இந்த மாதிரி டயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். அப்போ அவங்க அப்பா அவளை தனியாக கூட்டிகிட்டு போய் நீ பண்ணுறது சரியில்லை, மேரேஜ் ஆனதுக்கப்புறம் இன்னொரு ஒரு பர்சனை வந்து ஹஸ்பண்டுக்கு தெரியாமல் மீட் பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பாக இருக்கும், இது வெளில தெரிய வந்துச்சுன்னா உன்னோட கேரக்டரே தப்பாக பேசுவாங்க அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்கான். அவள் அதுக்கு என்னோட கேரக்டர் பற்றி எனக்கு தெரியும், யாரும் சொல்லணும் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரூமுக்கு எந்திரிச்சு போயிடுறா. இங்கிட்டு வெள்ளிக்காரியான ஹயாக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது இந்த செய்தியை கேட்டனையும். இவன் வந்து என்ன உட்காந்து திட்டிக்கிட்டு இருக்கானா, இனிமேல் வந்து நான் முர்த்தசஸோட குழந்தைய பார்த்துக்கணும், அதுக்கு சாப்பாடு விட்டணும், அதுக்கு ஆயா வேலை பார்க்கணும், இதுதான் என் வேலை இனிமேல், அப்படி தான் இருக்க போது போல், இதை நான் கண்டிப்பாக விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க பேசிக்கிட்டு இருக்கான். அப்படியே அந்த சைடு மாபேகம் வந்து மீராவை கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சு, இதெல்லாம் வந்து என்னதுன்னா முர்த்தசஸோட சின்ன வயசில் எடுத்த கிளாத்து, இதெல்லாம் அவன் சின்ன வயசில் யூஸ் பண்ண டாய்ஸ் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக சொல்லி கட்டிகிட்டு இருக்கான். மீரா ப்ரெக்னெண்ட்டாக இல்லை அப்படிங்கிறத மாபேகம் எப்படி கண்டுபிடிக்கிறா அப்படிங்கிறத நம்ம அப்கமிங் எபிசோடில் பார்க்கலாம்.